இப்போ பாருங்கள், எனக்கு 78 இயர்ஸ் இருக்குதுங்க. இதுவும் ஒரு 5 கிலோ, இதை பார்த்தாலே தெரியும். இதுவும் ஒரு 5 கிலோ பார்த்தாலே தெரியும். ரெண்டும் 10 கிலோ. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒருத்தர் சந்திக்க போகிறோம். இவர் யார் அப்படின்னா, 33 வருடங்களுக்கு முன்பாக அவரோட மகள்கிட்ட ஒரு டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, இனி உங்கள் அப்பா ஒரு 2 மாதம் தான்ப்பா உயிரோட இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறார். அந்த மகளால் தாங்கிக்க முடியாத ஒரு செய்தி அவர் சொன்ன பிறகும், ஆனால் இப்போது அவருக்கு 78 வயசாகி விட்டது. அவர் சொல்லி 33 வருடங்களுக்கு மேலாக நலமோடு வாழ்ந்துகிட்டு இருக்கார். ஹை டயபெட்டிஸ் இருந்த ஒருத்தர், 3 முறை ஹார்ட் அட்டாக் வந்த ஒருத்தர், இப்போது அது எதுவும் இல்லாமல் நான் கொடுத்த லட்டு சாப்பிடக்கூடிய ஒருத்தர். 78 வயசில் இருக்கிறவர் லட்டு சாப்பிட்றாருங்க. ஆமாம், கடல முட்டையை கொடுத்தாலும் கடிச்சு சாப்பிட்றாரு அவர். இதெல்லாம் எப்படி நடக்குது? ப்ரெட்டு சாப்பிட்றாரு, ப்ரெட்டில் ஜாம் தொட்டு சாப்பிட்றாரு. அது போதாதுன்னு சொல்லி அதில் பட்டர்லாம் தடவி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவ்வளவும் பண்ணுறார். ஏன், எப்படி இது நடந்தது? இந்த அதிசயம் எப்படி நடக்குது அப்படின்னா, அவர் தான் வாழ்க்கையில் சில அனுபவத்து மூலியமாக கற்றுக்கிட்டது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யோகா மூலியமாக இதை பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சில செய்முறையை நம்மகிட்ட சொல்லி தர போகிறாரு. யார் அப்படின்னா, இதற்கு முன்பாக இவர் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதிலிருந்து பல கேள்விகளை அவர்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. அந்த கேள்வியெல்லாம் அவரே உங்களுக்கு நேரடியாக பதிலாக சொல்ல போகிறார். கிருஷ்ணன் ராமசாமி அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. நாரதர் டீம் பிகினிங்லேருந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு. அதனால் தொடர்ந்து நானும் பண்ணி. இதில் உங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருந்தது. சின்னப்பா கணேசன் அவரோட மனைவிக்கு அந்த கண்ணு குணமானது உண்மைத்தானா அப்படின்ற ஒரு சிலர்லாம் என்கிட்ட கூட கேட்டிருந்தீங்க. உண்மைதான். அவங்களுக்கு முன்னாடி அவங்க தையல் தொழிலில் தான் இருந்தாங்க, அந்த துறையில். இப்போது அந்த நூல் கோக்கிறது எல்லாம் அந்த கண்ணாடி இல்லாமல் பயன்படுத்துகிறாரு. நீங்கள் சொல்லுங்கள், அவங்ககிட்ட எந்த மாதிரி கேள்வியெல்லாம் நேயர்கள் கேட்டிருந்தாங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு. அதுக்கு நீங்கள் உங்களோட செய்முறை மூலியமாக விளக்கத்தை கொடுத்துருங்க. கண்டிப்பாக பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும், இந்த முன்னாடி எடுத்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும், இனிமேல் இந்த வீடியோவும் பார்க்க போகிறவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த மிக்க நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் இப்போவே தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி. இப்போது இப்போ முன்னாடி எடுத்த வீடியோவை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு நாளைக்கு 20-25 கால் வந்துருந்தது. இப்போ இன்றைக்கும் வந்துருக்கு. 25 பேருக்கும் நான் விடாமல் மிஸ்டு கால் பார்த்து எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் இன்ஃபர்மேஷன் அவங்க கேட்ட கேள்விக்கு விடைகள் கொடுத்துருக்கேன். இதை தவிர சில நம்பர்கள் மிஸ்டு காலில் மிஸ் ஆகிருக்கு. இன்னொரு ஃபோனில் மிஸ்டு கால் ஆகிருக்கு. அதுக்கு இல்லாமல் நான் ஃபோன் பண்ணி அப்புறம் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய பதில் அதை தவிர இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெசேஜ் எல்லாமே இப்போ நான் சொல்லிடுறேன் எல்லாத்துக்கும். இது வரைக்கும் போன வீடியோ பார்த்தவங்களும் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க, இது புரியலை அது புரியலை அப்படின்ட்டு. அதே மாதிரி முன்னாடி இருக்கிற வீடியோவும் நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதுவும் நிறைய பேர் பார்த்து சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கும் விடை கொடுத்துருக்கேன் நான். எனக்கு இந்த 78 வயசுலேயும் இந்த மாதிரி விடை கொடுக்கணும், எல்லா மக்களையும் காப்பாற்றணும், நோயற்ற வாழ்க்கையை வாழணும், நோய் இல்லாத ஊரை உருவாக்கணும், நோய் இல்லாத குடும்பத்தையும் உருவாக்கணும், ஊரையும் உருவாக்கணும், சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையுமே நோயற்ற வாழ்க்கையை வாழறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யணும் இந்த வீடியோவை பார்த்துட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். நான் தயவு செஞ்சு எல்லோரையும் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன கேள்வி இருந்தாலும் திருப்பி வேணும்னாலும் அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. இருந்தாலும் இந்த வீடியோலேயே எல்லா கேள்விக்கும் விடையேற்றுறேன். முதல்ல அவங்க கேட்ட கேள்வியை, நீங்கள் எதுவும் எண்ணெயை காமிச்சிங்க, அந்த எண்ணெயில் ஏதோ ஒரு அது கல்லா இல்லாட்டி காந்தமா என்னதுன்னு தெரியல அப்படின்னு கேட்டேங்க. அதுக்கு இங்கே இருக்கிற இதில் காந்தம் தான், அதுவும் ஆயில் தான். அது அந்த ஆயிலில் காந்தம் போட்ட ஆயில் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். காந்தத்தன்மையை அந்த எண்ணெய் எடுத்துக்கும். காந்தத்தன்மையும் அந்த எண்ணெயில் இருக்கிற அதிக சக்தியும் சேர்ந்து, அந்த விளக்கெண்ணெயோட சக்தியும் சேர்ந்து நம்ம உடம்புல எங்கே தடவினாலும்
நம்மளுக்கு விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகும் உடம்பு ஃபுல்லாகவே. அதுவும் முக்கியமாக அந்த பெண்மணி சொன்னது, சின்னப்ப கணேசனோட மனைவி சொன்னது, முக்கியமாக அவங்களுக்கு கண் பாதிச்சது. அவங்க கண் பாதித்ததுக்கு அவங்க தடவின்னு வந்தாங்க. அதை தடவின்னு வந்ததுக்கப்புறம் கண்ணாடியே இல்லாமல் ஊசியில் நூல் கோக்க முடிஞ்சதுன்னு அது எவ்வளோ பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை, நிஜமாவே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அது. அதே மாதிரி கண் கடைசி மூச்சு வரைக்கும் கண் பார்வை நல்லாயிருக்கும். இப்போ திரும்பியும் அந்த கண்ணை எப்படி தடவுறதுன்றது காமிக்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். இந்த எண்ணெயில் இது சும்மா இது ஒரு உதாரணத்துக்கு சின்ன பாட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் 1/2 லிட்டர் பாட்டில் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டப்பாவை வாங்கி வச்சுக்கலாம், பிளாஸ்டிக் டப்பாவை. அதுக்குள்ளே 1/4 லிட்டர் எண்ணெய் விளக்கெண்ணெயை உங்களுக்கு எல்லாருக்கும் எங்கே கிடைக்கும்னாலும் வாங்கிக்கோங்க. அப்படி கிடைக்காதவங்க எனக்கு எழுதுங்க, அது கிடைக்கக்கூடிய சைட்டும் உங்களுக்கு அனுப்புகிறேன். என்ன சைஸ் வாங்கணும், என்ன வாங்கணும்னு அதையும் அனுப்புகிறேன். அந்த எண்ணெயில் அந்த டப்பா வாங்கும்போது 1/2 லிட்டர் டிரான்ஸ்பரண்ட் டப்பாவாக வாங்குங்க. அந்த 1/2 லிட்டர் டிரான்ஸ்பரண்ட் டப்பாவில் 1/4 லிட்டர் எண்ணெயை ஊற்றிட்டு மீதி 3/4 லிட்டர் அந்த பாட்டிலேயே வச்சுக்கோங்க. இப்போது அந்த எண்ணெயை 2 விரலை விட்டு ஒரு விரலை மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு விரலை மட்டும் எண்ணெயை எடுத்துட்டு அந்த மேலே இருக்கிற ஒரு எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்பக்கம் தடவுறேன். அதுக்கு உள்பக்கம் இன்னொரு வாட்டியை எண்ணெயை எடுத்துக்கிறேன். அது கீழ் இமைக்கு உள்பக்கம் தடவுறேன். அப்புறம் இமை மூடிடுறது. இமை மூடினாலே ஆட்டோமேட்டிக்காக இமை அந்த எடுத்து அந்த எண்ணெயை கண்ணுக்குள்ளே தந்துடும். அதே மாதிரி கண்ணுக்கும் இந்த மாதிரி இமை தந்திருக்கு, இமை எண்ணெயை தந்திருக்குன்றது அதுக்கும் தெரியும். அதனால் ரெண்டும் சேர்ந்து கண்ணை சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 2 விரலை விட்டுட்டு அந்த எண்ணெயை கொஞ்சம் எடுத்துட்டு கண்ணுக்கு வெளிப்பக்கமும் இப்படி இந்த சைடு இப்படியும் மேலேயும் புருவத்துலேயும் கீழேயும், அதே மாதிரி இந்த கண்ணுலேயும் புருவத்துலேயும் கீழேயும் ஃபுல்லாகவே தடவிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எண்ணெயை எடுத்துட்டு இந்த காது முனையிலேருந்து அப்படியே விபூதி தடவிக்கிற மாதிரி ஃபுல்லாக இது வரைக்கும் ஃபுல்லாக தடவிக்கோங்க எண்ணெயை. அது மாதிரி தடவிக்கும் போது இங்கே பொட்டுன்னு ஒன்று இருக்கும், வலது கண்ணுக்கும் வலது காதுக்கும் நடுவில். அந்த பொட்டுன்ற இடத்துலையும் தடவிக்கோங்க. அதுதான் காந்த சக்தி இருக்கக்கூடிய இருப்பிடம். அது பேர் பீனல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ சயின்டிஸ்ட்டு உயிர் இருக்கிற வரைக்கும் ஸ்கேனிங் எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க, பார்க்க முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி அவங்க யாராவது இறந்துட்டாங்கனாக்க அந்த பீனியல் கிளாண்டை பார்க்க முடியாது. ஏன்னா அது உயிர் சக்தியோடு கலந்தது. அது அந்த உயிர் பிரிஞ்ச உடனே இந்த பீனியல் கிளாண்டும் காணாமல் போயிடும். அப்படின்னா அதனோட சக்தியை இந்த இடத்த நல்லா பிடிச்சிக்கணும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, எங்கே அடிபட்டாலும் பரவாயில்ல, பொட்டில் அடிபடக்கூடாது அப்படிம்பாங்க. ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை இப்படி எடுத்து இப்படி கையில் ஃபுல்லாக தடவிக்கோங்க. கையில் ஃபுல்லாக தடவினாக்க இங்கே ஷோல்டர் போன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஷோல்டர் போன்ஸ்லேருந்து ஃபுல்லாக இங்கே இது வரைக்கும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எண்ணெயை எடுத்து இந்த ஷோல்டர் போன்லேருந்து இங்கே ஃபுல்லாக தடவின்னு வந்தீங்கன்னாக்க இங்கே கையில் இருக்கக்கூடிய எல்லா போன்ஸும் ஃப்ளெக்சிபிள் ஆகி, மசில்ஸ் ஃப்ளெக்சிபிள் ஆகி விரிவடைஞ்சு, அதுக்கு மட்டும் இல்லாமல் நர்வ்ஸ் விரிவடைஞ்சு, லிகமெண்ட்ஸ் விரிவடைஞ்சு, முட்டியில் எல்லாமே எந்த ப்ராப்ளமும் இல்லாதபடி பண்ணி, கையில் இருக்கிற இந்த மசில்ஸும் சரி பண்ணி, இங்கே இருக்கிற போன்ஸும் ஃப்ளெக்சிபிள் ஆக்கி நம்மளுக்கு லைஃப்பை ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் ரொம்ப நல்லா பண்ணும். அதே எண்ணெயை திருப்பி கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக காலில் இந்த தொடையிலேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக காலில் இங்கே பேண்ட்டு மேலேயே நான் தடவிக்கிறேன் பாருங்கள். இருந்தாலும் நீங்கள் பார்த்து இங்கே ஃபுல்லாக அந்த எண்ணெயை எடுத்து திருப்பி காலுக்கு கீழேயும், அதாவது முட்டி தொடையிலையும் முட்டியிலையும் அதை தொடைக்கு கீழேயும் இங்கேயும் ஃபுல்லாக தடவணும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எண்ணெயை எடுத்து இந்த தொடையிலையும் இந்த முட்டியிலையும் இந்த காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியிலையும் இந்த கால் பாதம் இருக்குது இல்லையா, கால் பாதம் வரைக்கும் மேல் பக்கம் வரைக்கும் ஃபுல்லாக தடவிக்கோங்க. அப்போ தொடையும் நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். முட்டி வலியும் வராது, ஜாயின்ட் பெயின் வராது, எலும்பெல்லாம் நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகும், காஃப் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு மட்டும் இல்லாமல் கை கால் எல்லாத்தையும் தடவினாங்கனாக்க இந்த இடத்துலையும் முதுகில் ஸ்பைனல் கார்டு இருக்குது. உங்கள் உதவிக்கு யாராவது ஆட்கள் இருந்தாக்க ஸ்பைனல் கார்டுலேயும் கொஞ்சம் ஃபுல்லாக இங்கே மேலேருந்து கீழே வரைக்கும் அதுலேயும் தடவை சொல்லுங்கள். பேக் பெயின் வராது. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை எடுத்து தலையில் ஃபுல்லாக தடவினாங்கனாக்க அப்பேற்பட்ட கபாலம், அதாவது உடம்புலையே ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடிய, ரொம்ப ரிஜிடாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு கேட்டிங்கனாக்க அது கபாலமாக தான் இருக்கும். அந்த கபாலமே இந்த எண்ணெயை தடவின உடனே முடி உள்ள வளர ஆரம்பிக்கிறது. எங்கே ஆரம்பிக்கிறது? முடி கபாலத்துக்கு அடியிலேருந்து வளருது.
ஆனால் இருந்தாலும் கபாலத்துக்கு மேலே தான் வரணும். அதை தெரிஞ்சு இந்த கபாலம் என்ன பண்ணியிருக்கு, இந்த மனுஷன் இந்த 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 பெண்மணி இந்த மனுஷன் காந்தம் கலந்த விளக்கெண்ணியை தடவிருக்கான். அதனால் முடி வளர ஆரம்பிச்சுட்டு அந்த முடி வளர்ந்து மேலே வரணும். அதுக்காக ஒரு 10,000 முடி ஒரு கணக்குக்கு வச்சுக்கோங்க. ஒரு 10,000 முடி வளருது அப்படின்னாக்க 10,000 ஓட்டையை கிளியர் பண்ணணும். 10,000 ஓட்டையை க்ரியேட் பண்ணணும். அதுக்காக அந்த அந்த இது கபாலம் என்ன பண்ணுறது, அது விரிஞ்சு கொடுக்குறது. 10,000 ஓட்டையை க்ரியேட் பண்ணுறதுக்கு அது விரிஞ்சு கொடுத்தா தான் 10,000 ஓட்டையே வெளியில் வரும். அதனால் ஓட்டை வழியாக வெளியில் வருது. அப்போது இந்த காந்தம் கலந்த விளக்கெண்ணெய் கபாலத்தையே விரிய வைக்கக்கூடிய தன்மை இருக்குன்னாக்க நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது எங்கே தடவினாலும் உள்ளுக்குள்ளே இருக்கிற, அதாவது நம்ம உடம்பு உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா பகுதிகளுமே, எல்லா பார்ட்ஸுமே, எல்லா ஆர்கன்ஸுமே விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக உண்டாகும். அதனால் நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும், இன்ஹலேஷன் ஆஃப் தி ஆக்சிஜன் நல்லாயிருக்கும், அதெல்லாம் உடம்பு ஃபுல்லாக பரவக்கூடிய சக்தி நல்லாயிருக்கும். கிரியேஷன் செக்ரீஷன் ஆஃப் தி என்சைம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸு அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். அதுதான் டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு. அதே மாதிரி சிறுகுடலும் அந்த மண்ணீரலும் அதுவும் இன்னும் இப்போ எக்ஸ்பென்ஷன் கான்ட்ராக்ஷன் அதிகமாகி விரியக்கூடிய சக்தி அதிகமாகி வயிறு அனுப்பக்கூடிய சாப்பாடை கூழ் மாதிரி வரக்கூடிய சாப்பாடை அதை அடின்னு அடித்து அதுலேருந்து வரக்கூடிய சத்து பொருளை தனியாக பிரித்து வச்சுக்க முடியும். அதெல்லாம் விஷயம் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான். அந்த மாதிரி செக்ரீஷனும் சரி, எஸ்கிரீஷன் ஆஃப் தி யூரியன், எஸ்கிரீஷன் ஆஃப் தி ஸ்டூல்ஸு, அது மாதிரி அதுவும் டயத்துக்கு வெளியில் ஈஸியாக போகும். எதுவுமே உடம்புல கழிவு பொருள் உடம்புல தங்காது. அது வேர்வையாக இருந்தாலும் சரி, யூரியனாக இருந்தாலும் சரி, அது மலமாக இருந்தாலும் சரி, ஓகேவா. அதே மாதிரி இன்ஹலேஷனில் எல்லா காற்றோட ஆக்சிஜனும் வருது. அதே மாதிரி பிராணசக்தியும் வருது, காந்த சக்தியும் வருது, பிரபஞ்ச சக்தியும் உள்ளே வருது. அது எல்லாம் உடம்புல தங்கி நம்மளோட வாழ்நாளை அதிகப்படுத்தும். நம்மளோட வாழ்நாளை எப்படி அதிகப்படுத்துன்றதை 2 முறை இருக்குது, அந்த 3 முறை இருக்குது. அதையும் சொல்லி கொடுத்தேன் இப்போவே. வாழ்நாள் வந்து பார்த்திங்கனாக்கா நம்பர் ஆஃப் ப்ரீத்திங்ஸை வச்சுன்னு தான் வாழ்நாள், லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு நாயை எடுத்துக்கலாம். ஒரு நாய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 40, 50, 60 தடவை கூட மூச்சு விடும். அதனால தான் அதுக்கு லைஃப் ஸ்பேன் வந்து 15 வருஷம் அதுக்கு வச்சுருக்காங்க. ஆமைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷத்துக்கு 2 வாட்டி இல்லை 3 வாட்டி தான் இன்ஹலேஷன் காற்று மூச்சு விடுறது, ப்ரீத்திங் பண்ணுறது. தண்ணியில் இருந்தாலும் சரி, தண்ணிக்கு நிலத்தில் இருந்தாலும் சரி, 2 வாட்டிலேருந்து 3 வாட்டி தான் மூச்சு விடுறது ஒரு நிமிஷத்துக்கு. அதனாலேயே அதனோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னாக்கா 350லேருந்து 400 வருஷம். அதே மாதிரி நம்ம மனிதர்களை எடுத்துட்டிங்கனாக்கா, நம்மளை எடுத்துட்டிங்கனாக்கா நம்மளுக்கு லைஃப் ஸ்பேனு 70லேருந்து 80 ஆவரேஜாக சொல்கிறாங்க. ஏன்னாக்கா நம்மளோட ப்ரீத்திங் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 15லேருந்து 20 வாட்டி நம்ம மூச்சை உள்ளுக்குள்ளே எடுத்துட்டு 15லேருந்து 20 வாட்டி அதே மூச்சு காற்றை வெளியில் போக வேண்டிய காற்றை அதே குவான்டிட்டி வெளியில் போகிறது. அதனால் நம்ம லைஃப் ஸ்பேனு அக்கார்டிங் டு தட்டு 70லேருந்து 80ன்னு வச்சுருக்காங்க. நம்ம சரி ஓகே, இது வந்து ப்ரீத்திங் பிரகாரம் அப்படின்னு சொல்லலாம். வேறு விஷயமாக நம்ம எப்படி நம்மளோட லைஃப் ஸ்பேனை அதிகப்படுத்திக்கிறது, வேறு விஷயமாக அதிகப்படுத்திக்கும் போது நம்ம அதே சமயத்தில் ஆரோக்கியமாகவும் எப்படி இருக்க முடியுன்றது இப்போ சொல்கிறேன். இப்போ அந்த லைஃப் ஸ்பேன் அதிகமாக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லிட்டேன். அப்புறம் மூச்சு பயிற்சி ஒன்று இருக்குது. அந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் பாருங்கள், நான் சாஞ்சி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க வெளியில் இருக்கிற மூச்சு காற்று எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ ஒரு நிமிஷத்தில் இப்போ வேறு விஷயத்த சொல்கிறேன். இது கம்பேரிட்டிவாக நம்ம வந்து மாடிப்படியை ஏறும்போது ரொம்ப கான்ஷியஸாக ஏறும், இறங்கும்போது கான்ஷியஸாக ஏறும், படிக்கும்போது கான்ஷியஸாக ஏறும், சாப்பிடும்போது கான்ஷியஸாக ஏறும். எல்லாமே கான்ஷியஸாக பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம விரும்பி பண்ணுறோம், இன்வால்மெண்ட் பண்ணி பண்ணுறோம். படிக்கும்போது கான்ஷியஸாக பண்ணுறோம், எழுதும்போது கான்ஷியஸாக பண்ணுறோம், ஒரு படம் டிவியில் படம் பார்க்கும்போது கான்ஷியஸாக பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம லைஃபுக்கு தேவையாக ரொம்ப துணையாக இல்லை அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பெரிய ஹூஜ் பில்டிங், வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இப்படின்னு இருக்குது, அப்படின்னு இருக்குது. இந்த விமானம் அந்த விமானம் பெருசாக இருக்குது, இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த 2 வீலர் ரொம்ப 150 கிலோமீட்டரில் பறக்கிறது, ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸு இப்படி ஆஹா ஓஹோ அப்படின்றோம், குதிக்கிறோம், ஆடுறோம். இதெல்லாம் தேவைங்களா நம்மளுக்கு? பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லைஃபுக்கு தேவை இல்லை.
அதாவது இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம உயிர் சக்திக்கு, உயிர் வாழறதுக்கு, ஆரோக்கியமாக வாழறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. நம்ம உயிரும் நிறைய வருஷம் வாழணும். அதே சமயத்தில் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னாக்க இந்த மூச்சு பயிற்சியை பண்ணுங்க தயவு செஞ்சு. ஏன்னாக்க மூச்சுன்றது 3 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் மூச்சு விட முடியலைன்னாக்க நம்ம உயிர் போயிடும். அதுக்கு மேலே உயிர் தான் இருக்காது. அப்பேற்பட்ட மூச்சுக்கு நம்ம பிறந்ததுலேருந்து முதல் மூச்சுலேருந்து கடைசி மூச்சு வரைக்கும் விடாமல் நான்ஸ்டாப்பாக 1 நிமிஷத்துக்கு 15லேருந்து 20 வாட்டி நம்ம இருதயம், அதாவது நுரையீரல், அதாவது இருதயம் இல்லை நுரையீரல் அண்ட் லங்ஸு விடாமல் பண்ணிட்டு இருக்கு நம்மளுக்காக. அதுக்கு என்றைக்காவது நம்ம நன்றி சொல்லியிருக்கோமா? இல்லை. அதுக்கு உணர்ந்திருக்கோமா? இன்வால்மெண்ட் பண்ணியிருக்கோமா? இல்லை. அதனால் அப்பேற்பட்ட மூச்சுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கோசரம் நீங்கள் கான்ஷியஸாக அப்பப்போ எப்பப்போ டைம் கிடைக்கிறதோ அப்பப்போ 5 வாட்டியோ 10 வாட்டியோ 20 வாட்டியோ தயவு செஞ்சு நீங்கள் மூச்சு விடுங்க. இப்போ நான் அது எப்படி மூச்சு பயிற்சி பண்ணுறதுன்றதை பண்ணி காமிக்கிறேன். இப்போ மூச்சு காற்றெல்லாம் வெளியில் எடுத்துடுங்க. எல்லா காற்றையும் வெளியில் எடுத்தோடனே இதுக்கு எக்ஸலேஷன்னு பேர். அந்த பார்த்தீங்கன்னாக்கா வயிறு சுருங்கிறது. இப்போ மூச்சு இழுக்கிறேன். மெதுவாக இழுங்க. 3 செகண்ட்ஸு இல்லாட்டி 4 செகண்ட்ஸு. அப்புறம் திருப்பி மூச்சு எக்ஸலேஷன் பண்ணி தானே ஆகணும். அதனால் மெதுவாக வெளியில் விடுங்க. அதே டைம் எடுத்துக்கோங்க. அதே 3 செகண்ட்ஸ் இல்லை 4 செகண்ட்ஸு. இப்போது அமைங்க எடுத்து. அப்போ மூச்சு காற்று உள்ளே இல்லை. திரும்பி மூச்சு இழுங்க. 3 செகண்ட்ஸ் இல்லாட்டி 4 செகண்ட்ஸ். வயிறெல்லாம் அடி வயிறு வரைக்கும் உங்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நீங்கள் இங்கே தான் பேங்க்ரியாஸ் இருக்குது. ஈவன் டயபெட்டிக் பீப்புள் ஹூ ஆர் சஃபரிங் ஃப்ரம் சுகர் ப்ராப்ளம், அவங்களோட பேங்க்ரியாஸே விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ விரியறது நம்ம மூச்சு உள்ளே இழுக்கிறோம். அப்போது இந்த சக்தி விரியறது பாருங்கள், நல்லா பார்க்கலாம். இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த பகுதியை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நல்லா விரியறது பாருங்கள். அதனால் அதே மாதிரி மூச்சு உள்ளே விடும்போது வெளியில் உள்ளுக்குள்ள இருக்க யூஸ் பண்ண காற்றை வெளியில் விடும்போது கான்டாக்ட் ஆகுது. அப்போது பேங்க்ரியாஸ் சுருங்கிறது. ஸோ உங்களோட ஓன் பேங்க்ரியாஸை இந்த மூச்சு பயிற்சினால் பேங்க்ரியாஸையும் விரிவாக்க முடிகிறது, சுருங்க வைக்கவும் முடிகிறது. சுகர் ப்ராப்ளம், இன்சுலின் செக்ரீட் பண்ணாமல் இருக்கக்கூடிய பேங்க்ரியாஸு செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளோட ஓன் சொந்த பேங்க்ரியாஸு நம்மளோட ஓன் சொந்த இன்சுலினை நம்ம உடம்புலேருந்தே செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். வேறு யாரையும் தேடின்னு போக வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி லிவர்லேயோ இல்லையோ கால் பேடர்லேயோ கிட்னிலேயோ ஸ்டோன் உருவாகிற மாதிரி இருந்ததுனாக்க இந்த எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் வரும்போது, இந்த மூச்சு விடும்போது, மூச்சு வெளியில் விடும்போது சரி, மூச்சு இழுக்கும்போது சரி, நல்லா விரியக்கூடிய சக்தியும் நல்லா சுருங்கக்கூடிய சக்தியும் உடம்பு ஃபுல்லாக ஏற்படுறதுனால லிவர்லேயும் எங்கேயுமே ஸ்டோனும் உருவாகாது, அல்சரும் உருவாகாது. அதனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கையிலையும் அந்த பிளட் சர்க்குலேஷன் போகிறதுலையும் ஆர்ட்ரிஸ் அதுவும் சுருங்காது, விரிஞ்சிலே இருக்கும், நல்லாயிருக்கும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். வீன்ஸும் அந்த வேண்டாத சக்கையெல்லாம் எடுத்துன்னு வரும் இல்லையா, அதுவும் நல்லபடியாக இருக்கும். லங்ஸும் நல்லா விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை கிடைக்கிறது. அப்போது உள்ளுக்குள்ளே சளி ஏதாவது தங்கியிருந்ததுனாக்க அந்த சளியை அதுவே எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷனில் ஆக்டிவிட்டியில் ஸ்ட்ரெங்தன் அது நல்லா ஆரோக்கியமாக இருந்ததுன்னு வேண்டாத சளியை வெளியே தள்ள ஆரம்பிக்கும். அது தொண்டையில் நிற்கும், அதை துப்பிடலாம். ஸோ சளி இல்லாமையும் வாழ முடியும். டைஜஷன் நல்லபடியாக இருந்து இன்டைஜஷன் ஆகாமல் வாழ முடியும். எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் கிடச்சி கால் வலியும் உண்டாக நடக்க முடியும், நிற்க முடியும், ஓட முடியும். கையாலையும் எல்லா வேலையும் செய்ய முடியும். அதே மாதிரி கண் பார்வையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கண் பார்வையும் கடைசி மூச்சு வரைக்கும் நல்லாயிருக்கும். கடைசி மூச்சு வரைக்கும் காது கேட்குறதும் நல்லாயிருக்கும். கடைசி மூச்சு வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பேசக்கூடிய திறமையும் வாய்க்கு உண்டாகும். இன்னும் சொல்ல போனாக்க என் வாயில் 10 பல்லு இல்லை. 10 பல்லு இல்லாமையே என்னால் இவ்வளோ ஸ்ட்ராங்காக பேச முடிகிறதுனாக்க அந்த என்னோடய பாடியை நான் விரும்புகிறேன். என்னோடய சொந்த பாடியை நான் இப்படி குனிஞ்சு முதல்ல குனிஞ்சு காமிச்ச மாதிரி என்னோடய பாடியை நான் குனிஞ்சு என்னோடய பாடியை நான் கும்பிட்றேன். நான் அதுதான் என்னோடய முதல் தெய்வம். அதுக்கப்புறம் தான் பிரபஞ்சம். அதுக்கப்புறம் தான் மற்ற தெய்வங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி வச்சுக்கிறீங்களோ வச்சுக்கலாம். ஆனால் உங்கள் பாடியை நீங்கள் தயவு செஞ்சு கும்பிடுங்க. உங்களுக்காக அது வேலை செய்கிறதுன்னு கண்ணுக்கு தெரிஞ்சு செய்கிறது. ஒவ்வொரு செகண்டும் விடாமல் தூங்காமல் எதுவும் சாப்பிடாமல் அது செஞ்சுட்டு இருக்கு நம்மளுக்காக எல்லா ஃபங்க்ஷனையும். உதாரணத்துக்கு இப்போ நான் பேசின்னு இருக்கிற சமயத்தில் ஒரு செகண்டுக்கு 1 கோடி செல் செத்து போயிட்டே இருக்கேன். உன் பாடியில் 1 கோடி செல் உருவாகிட்டே இருக்குது. அப்படின்னாக்க நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசினேன்னாக்க
30 நிமிஷம்னாக்கா 1800 கோடி. ஒரு கால்குலேஷனுக்கோசரம் 2000 கோடின்னு கணக்கு வச்சுக்கோங்க. அப்போது 30 நிமிஷத்துக்குள்ளே 2000 கோடி செல்லு செத்து போயிடுது. 2000 கோடி செல்லு உற்பத்தி ஆகிட்டே இருக்குது. பார்த்துக்கோங்க. அப்படின்னாக்க அது 70 லட்சம் கோடி செல்லும் 60 நாள்லேருந்து 90 நாள் நம்ம உடம்புல வாழ்ந்துட்டு செத்து போயிட்டு திருப்பி ஒரு 90 நாள் கழித்து புது குரூப்பாக 70 லட்சம் கோடி செல்லு உருவாகுது. அந்த புது குரூப்பாக வந்தால் கூட முதல்ல வர செல்லே நம்மளுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அது செய்ய ஆரம்பிச்சிடும். எங்கேயும் யாரோடையும் நான் என்ன வேலை செய்யணும், என்னோடய பொசிஷன் என்ன, எனக்கு சம்பளம் என்ன, அதெல்லாம் கேட்கவே கேட்காது. எனக்கு சாப்பாடு கிடைக்குமா, எனக்கு சாப்பாடு கிடைக்காதா, அதெல்லாம் கேட்கவே கேட்காது. எப்போ பிறந்து வந்ததோ உள்ளுக்குள்ளே உக்காந்துதோ, எந்த உறுப்பில் உக்காந்துதோ அந்த உறுப்பில் என்ன செய்யணுமோ அந்த வேலையை அது செய்ய ஆரம்பிக்கிறது. அது செய்ய ஆரம்பித்ததுனாலே நம்மளுக்கு எந்த கேப்பும் நடுவில் உருவாகலை. அதனால் நம்மளோட வாழ்க்கை பாதிக்கப்படலை. அது மட்டும் 70 லட்சம் கோடி செல்லு மட்டும் ஒரு கணக்கு பார்த்தாக்க ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி புது 70 லட்சம் கோடி செல்லு உருவாகிட்டே இருக்கு நம்ம பாடியில். புதுசாக 4 வாட்டி புது 70 லட்சம் கோடி செல்லு நம்ம பாடியில் உருவாகிட்டே இருக்குது. அப்போ பாடியில் அது மாதிரி 4 வாட்டி உருவாகும்போது 4 வாட்டியும் தலை முடியிலேருந்து நகம் வரைக்கும் அது ஃபுல்லாக எல்லா பாடியிலையும் எல்லா இடத்துலையும் அதனால தான் ஆக்கப்பட்டிருக்கு. அப்படின்னாக்க நம்ம என்டையர் பாடியுமே புதுப்பிக்கப்படுறதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ரத்தம்னு பிளட்டுன்னு எடுத்துருந்தீங்கன்னா கூட 4 லிட்டர் பிளட் இருக்குது. 4 லிட்டர் பிளட்டும் ஒரு 90 நாளைக்கு ஒரு வாட்டி தன்னைத்தானே அழிச்சுட்டு ட்ராப் பை ட்ராப் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் கெட்ட ரத்தம், வேண்டாத ரத்தம், நோய் இருக்கிற ரத்தம் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போயிட்டு புது ரத்தம் 90 நாளைக்கு ஒரு வாட்டி உருவாகி நம்ம உடம்புக்கு ஹார்ட்டுக்கு வந்துட்டே இருக்குது. அது மாதிரி கணக்கெடுத்து பார்த்தாக்கா ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி நம்மளுக்கு புது ரத்தம் உருவாகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு என்னோடய வயசு 77னாக்க ஒரு வருஷத்துக்கு 4 வாட்டி புது ரத்தம் வந்திருக்குனாக்க 77/4ன்னு பார்த்தாக்க 4 28 308 வாட்டி புது ரத்தம் என் பாடியில் உருவாயிருக்கு. அதை விட நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கணும். நீங்கள்லாம் எல்லாருமே என்ன எவ்வளோ பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும். தங்கள்கிட்ட புது ரத்தம் உருவாருது, புது செல்லு உருவாருது. இதெல்லாம் உருவாருதுனாக்க புது உறுப்புகளும் புதுசாக மாறிகிட்டே இருக்குது ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி. எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு பாம்பை பார்த்தீங்கன்னாக்க சட்டையை உரித்த பாம்புன்னு ஒரு படம் போட்டிருப்பாங்க. சட்டை தனியாக இருக்கும், பாம்பு தனியாக இருக்கும். அப்போது சட்டைன்றது அந்த பாம்புக்கு தோலாக இருக்குது. அந்த தோல் பழைய தோலானதுனால வெளியில் தள்ளிடுறது. ஏன்னாக்க வெளியில் தள்ளிட்டு புது தோலை உருவாக்கலை. புது தோல் உள்ளுக்குள்ளே உருவானதுக்கப்புறம் அந்த பழைய சட்டை, அதாவது பழைய ஸ்கின்னை வெளியில் தள்ளிடுறது. அது பாம்புக்கே தெரிஞ்சு பாம்புக்கே அந்த மாதிரி வெளியில் விடுறது தெரியறதுனாக்க அப்போது நம்ம மனுஷங்களாக இருக்கோம், 6 அறிவு படிச்சிருக்கோம்னு நம்ம தெரியுது. அப்போது புது செல் உருவாகிருக்கு, புது ரத்தம் உருவாகிருக்கு, புது உறுப்புகள் உருவாகிட்டே இருக்குது. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? ஸோ நான் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நோயே வராதுன்ற ஒரு நம்பிக்கையும் ஒரு பிலீஃபும் அது மேலே ஒரு உடம்பு மேலே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, லவ்வு, அஃபெக்ஷன், கைண்ட்னஸ்ஸு எல்லாமே வச்சுக்குவாங்க உங்கள் உடம்பு மேலே. அதுக்கப்புறம் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனை வேறு இடத்துக்கு யார்கிட்ட காமிக்கணுமோ தாராளமாக காமிச்சிக்கோங்க. இந்த பிரபஞ்சம்தான் இந்த பூமியே தாங்கிறது, இந்த கேலக்சியே தாங்கிறது. அப்பேற்பட்ட பிரபஞ்சத்துலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஏன்னாக்க அப்பா கிட்டேருந்து அம்மா கிட்டே போய் அம்மா கிட்டேருந்து வந்திருக்கோன்னு சொல்லுவோம். அது உண்மை, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அப்பா கிட்டே நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பிரபஞ்சத்தில் சுற்றக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா, காந்த சக்தி, பிராணசக்தி, அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்ச சக்தி எல்லாமே இருக்குது இல்லையா, அது எல்லாம் சேர்ந்தது தான் உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி கண்ணால் பார்க்க முடியாது, அலைகளாக இருக்கும். அப்படி இருந்தாலும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி அலைகளாக பிரபஞ்சத்தில் சுற்றி நிற்கக்கூடிய அலைகள்லேருந்து ஒரு மைன்யூட் கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சின்ன சக்தி தான் அந்த ஆத்மாவின் சக்தி. அந்த ஆத்மா அவரோட பாடியில், அப்பாவோட பாடியில் எந்த வயசில் உள்ளே போகுதோ தெரியாது. அப்போ அவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் அம்மாவோட கருவில் அம்மா கிட்ட வயிற்றில் கருவாக உருவாக ஆரம்பித்தோம். அந்த கரு தான் நம்ம கருவை ஆரம்பித்த உடனே உள்ளுக்குள்ளே இருக்கிற கடவுள் வந்துடுத்து, உயிர் வந்துடுத்து. இப்போ நம்ம உருவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயிருக்கும் உருவத்துக்கும் ஒரு கனெக்ஷனை கொடுத்துட்டு அந்த உருவம் உண்டாகணுமே. இந்த 2 கை பிறக்கும்போது 7 அங்குலம் தான் இருக்க போகிறான். அப்போ 7 அங்குலம் தான் இருக்க போகிறான்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி கை, அதுக்கேற்ற மாதிரி கால், அதுக்கேற்ற மாதிரி பாடி, கண், மூக்கு, வாய், தலை எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அம்மா வயிற்றுலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நல்லா வாழ முடியும்.
ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மூளையிலையும் அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் கொடுத்து எல்லா உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு உறுப்பும் என்னென்ன வேலை செய்யணுமோ அதுக்கு அறிவு ஆற்றல் சக்தி எல்லாத்தையும் கொடுத்து டாட்டா பை பைன்னு சொல்லி நம்மளை பிறக்க வைக்கலாம். நம்ம பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இயர் பை இயர் டே பை டே வளரும், நாளொரு மீனியமாக. அப்புறம் டே பை டே வளர்ந்து மந்த்லி வளர்ந்து இயர் பை இயர் வளர்ந்து ஒரு 5 வருஷம் ஆனவுடனே வேறு ஒரு உருவம் ஒரு 7 அங்குலத்துலேருந்து ஒரு அடி 1.5 அடிக்கு வளரும். அப்புறம் 2வது வருஷம் 10வது வருஷம் 15வது வருஷம் 20வது வருஷம் 25வது வருஷம் வரும்போது ஒரு 5 அடி உயரமாக இருக்கக்கூடிய ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறுறோம். எப்படி இந்த வளர்ச்சி எங்கேருந்து வந்தது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. பிறக்கும்போது 7 அங்குலம் தான் இருந்திருக்கும். ஆனால் ஒரு 20 வயசு இல்லை 25 வயசு வந்ததுக்கப்புறம் ஒரு மனிதனாக பெரிய 5 அடி உயரமாக இருக்கக்கூடிய ஆவரேஜாக இருக்கக்கூடிய மனிதனாக வளர்ந்துருக்கோம்னாக்க உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு எப்படி வளரணும், எவ்வளோ சைஸ் வளரணும்னு தெரிஞ்சிருக்கு. அது பிரகாரம் நம்மளை வளர்த்து வச்சுருக்கு. அதே மாதிரி அறிவு ஆற்றலும் அந்த வயசு வளர வளர எப்படி அறிவும் ஆற்றலும் அதிகமாகணுமோ அந்த அறிவும் ஆற்றலும் கூட கண்ணுக்கு தெரியாத அறிவு, கண்ணுக்கு தெரியாத ஆற்றல், கண்ணுக்கு தெரியாத மனசு 3மே வயசாக அதிகமாகிட்டே இருக்குது. அந்த பண்பு அந்த குணாதிசயம் இதுன்னு சொன்னேன் இல்லையா, மைண்டுலேருந்து தான் தாட்ஸ் உருவாகுது. தாட்ஸ் உருவானதுக்கப்புறம் தான் ஆக்ஷனே உருவாகுது. அப்பேற்பட்ட ஆக்ஷன் உருவாகிறதுக்கு, ஆக்ஷன் பண்ணுறதுக்கு, வேலை செய்கிறதுக்கு எல்லாமே ஃபண்டமெண்டல் காரணம் எங்கேருந்துனாக்க உள்ளுக்குள்ளேயே இருக்க இந்த பாடி எல்லாத்தையும் கொடுக்கறது. எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது வியாதியை கொடுக்குமா? வியாதியை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நீங்களே நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு மாறுதல் உண்டாகிட்டே இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கனாக்க இன்றைக்கி வேர்ல்டுலேயே எடுத்து பார்த்தீங்கன்னாக்க திடீர்னு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுது, ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுது, கார் ஆக்சிடென்ட் ஆகுது, மோட்டார் ஆக்சிடென்ட் ஆகுது. நம்மளே சில சமயம் நடக்கும்போது யாரோடைய மோதிடுறோம், நம்மளே நடக்கும்போது செவுத்தில் மோதிடுறோம். இதெல்லாம் நடந்து தானே இருக்குது. அப்போது இதுக்கு யார் காரணம்னு கேட்க முடியுமா? கிடையாது. இது ஏதோ தற்செயலாக நடந்துருக்கக்கூடியது. மாடிப்படி ஏறினே இருக்கும். கான்ஷியஸாக ஏறினா கீழே விழாமல் இருப்போம். கொஞ்சம் செல்ஃபோனை பார்த்துட்டே ஏறினாக்க கொஞ்சம் கால் தடுக்கும், கீழே காலில் அடிபடும். இதெல்லாம் நடக்கக்கூடிய சாதாரணமாக நடக்கக்கூடிய செயல். அதனால் உயிர் போகிறதுக்கோ இல்லை பெரிய காயம் பெரிய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை. அதனால் எல்லா விஷயமே அது கூட ஏற்படாமல் நல்லபடியாக இருக்கணும் வாழ்க்கை அப்படின்றதுக்காக நீங்கள் எதை செஞ்சாலும் தயவு செஞ்சு கான்ஷியஸாக செய்யுங்க. உங்கள் உடம்பை நீங்கள் விரும்புங்க. உங்கள் உடம்புல இந்த மாதிரி சக்தி இருக்குதுன்னு விரும்புங்க. அந்த எண்ணெயை ஃபுல்லாக கையிலையும் தடவிக்க சொன்னேன், இதுலையும் தடவிக்கன்னு. மூச்சு பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு சொன்னேன். மூச்சு பயிற்சி பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ்னு சொன்னேன். மூச்சு பயிற்சி பண்ணும்போது உள்ளுக்குள்ளேயே லங்ஸ் வந்து நல்லா விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை நல்லா கிடைக்கும். அப்போ விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை நல்லா கிடைச்சதுனாக்க மோர் ஆக்சிஜன், மோர் காந்த சக்தி, மோர் பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்பு ஃபுல்லாக லங்ஸை எடுத்துகிட்டு உடம்பு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கொடுக்கறது. என்ன அற்புதமான பாடி! இதை விட அற்புதமான பாடி உலகத்தில் கிடைக்காது. உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபேக்டரியும் ஒன்று சேர்த்தா கூட இந்த பாடிக்கு ஈக்குவல் ஆகாது, உங்கள் பாடிக்கும் ஈக்குவல் ஆகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடியை நீங்கள் விரும்புங்க. தயவு செஞ்சு எவ்ரிடே அதை கும்பிடுங்க, எவ்ரிடே அதுக்கு நன்றி தெரிவிங்க. அது செஞ்சாலே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் செக்ரேஷன் ஆஃப் என்சைம்ஸு, செக்ரேஷன் ஆஃப் ஹார்மோன்ஸு செக்ரேட் ஆகுது. நம்ம உள்ளுக்குள்ளே போகிற சாப்பாடு இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிட்றோம். ஒரு தட்டை எடுத்து உட்காந்து சாப்பிட்ணும். உட்காந்து சாப்பிட்றதுக்கு தட்டை எடுத்துன்னு இப்படி பண்ணணும். ஆனால் இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு குலாப் ஜாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் குலாப் ஜாமன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த கப்பில் குலாப் ஜாமுன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு 2 நிமிஷத்துக்குள்ளே முழுங்கிடும். என்னத்துக்காக? அவ்வளோ ருசியாக இருக்கக்கூடிய குலாப் ஜாமுன், அவ்வளோ ருசியாக இருக்கக்கூடிய பாதாம் அல்வா 2 நிமிஷத்துலேயே காலி ஆகணும். அந்த நாக்கு தானே நம்மளுக்கு சொல்லித்து இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், சாப்பிடு, உனக்கு நல்லது அப்படின்னு. ஆனால் அந்த நாக்கு கூட வைக்க மாட்டேன்றோம். நாக்கு கூட வைக்காமல் கடன்னு முழுங்கிடுறோம். அப்போது அது சலைவா எப்படி மிக்ஸ் ஆகும்? அதுக்குள்ளே சலைவா மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? அப்போ அது ஜீரணமாகணுமா இல்லையா? அப்போ ஜீரணமாகறதுக்கோசரம் நீங்கள் என்ன சாப்பிட்டா கூட அந்த வாயில் சலைவா மிக்ஸ் பண்ணுற மாதிரி சாப்பிடுங்க. பல்லால் நல்லா அரைச்சி சாப்பிடுங்க. கடவுள் வந்து நம்மளுக்கு பல்லையும் வாய்க்குள்ளே தான் வச்சுருக்கான், சலைவா செக்ரேட் ஆகிறதையும் வாய்க்குள்ளே தான் வச்சுருக்கான். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ட உடனே அந்த சாப்பாடு சலைவாவும் செக்ரேட் ஆனவொடனே வயதுக்கு போகுது. வயதுலேயும் காந்த சக்தி இருக்குது. அந்த காந்த சக்தி வயலில் சுற்றிகிட்டே இருக்கும். அதனோட கேரக்டரே
சுற்றும் 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 சுழற்சி கொடுத்துட்டே இருக்கும் விடாமல். எதையும் நோ ரெஸ்ட்டு, நோ ஸ்லீப்பு, நோ சாப்பாடு, நத்திங். அப்போ அந்த சாப்பாடு உள்ளுக்குள்ளே போட உடனே அந்த காந்த சக்தி சுற்றிகிட்டே இருக்கிறதுனால இந்த சாப்பாடும் காந்த சக்தியை சேர்த்து அதுவும் சுழல ஆரம்பிக்கிறது. அதுவும் சுழல ஆரம்பித்த உடனே சாப்பிட ஆரம்பித்த உடனேயே நம்ம எல்லா ஆர்கன்ஸுக்கும் நம்ம என்ன மாதிரி சாப்பிட்டோம், எந்த டேஸ்ட்டு சாப்பிட்டோம், என்ன குவான்டிட்டி சாப்பிட்டோம், எந்த அளவு, எந்த மாதிரி விரும்பி சாப்பிட்டோமா விரும்பாமல் சாப்பிட்டோமா, எச்சல் தடவின்னு சாப்பிட்டோமா எச்சல் தடவாமல் சாப்பிட்டோமா, பல்லால் அரைச்சி சாப்பிட்டோமா பல்லால் அரைக்காமல் சாப்பிட்டோமா அப்படின்ற விஷயம் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மற்ற எல்லா உறுப்புகளும் என்சைமும் ஹார்மோன்ஸையும் செக்ரேட் பண்ணக்கூடிய மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் தெரியும், வயதுக்கும் தெரியும். ஒன்றோட ஒன்று கரஸ்பாண்டன்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது, ஒன்றோட ஒன்று கரஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ பண்ணும்போது அந்த ஆர்கன்ஸ் தயாரிக்கிற என்சைம்ஸு ஹார்மோன்ஸு ரெண்டுமே நம்ம வயிற்றில் இருக்கிற சாப்பாடோட கலக்க ஆரம்பிக்கிறது. கலக்க ஆரம்பித்த உடனே அந்த உருண்டையிலே இருக்கக்கூடிய சாப்பாடோடு கலந்து களி மாதிரி ஆறுது ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே. இன்னொரு ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த களி மாதிரியான சாப்பாடு கூழ் மாதிரி ஆகணும். கூழ் மாதிரி ஆகிறதுக்கு இன்னொரு 20 நிமிஷம் எடுத்துக்கிறது. அதுக்காக வேறு ஒரு ஹார்மோன்ஸு, வேறு டைப் ஆஃப் ஹார்மோன்ஸு, வேறு டைப் ஆஃப் என்சைம்ஸு செக்ரேட் ஆகி அந்த களி மாதிரியான சாப்பாடை கூழ் மாதிரி ஆக்கிறது. ஏன் களி மாதிரியான சாப்பாடை களி மாதிரி ஆக்கணும், ஏன் களி மாதிரியான சாப்பாடை கூழ் மாதிரி ஆக்கணும்னு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னாக்க 45 நிமிஷத்துக்கு மேலே சாப்பாடு வயிறு எந்த பொருளையும் தங்கிட்ட வச்சுக்காது. எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்னாக்க அப்படின்ற கட்டளை இறைவன் கொடுத்துருக்கான். அப்படின்ற கட்டளை இருக்கிறதுனால 45 நிமிஷத்துக்கு மேலே எதையும் வச்சுக்காமல் எல்லாமே கூழாக்கி சிறுகுழலுக்கு அனுப்பிச்சிடும். ஏன் சிறுகுழலுக்கு அனுப்புறதுனாக்க இறைவன் சிறுகுழலில் தான் அதுக்கு கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கான் இறைவன். அதனோட அகலம் 5 மில்லிமீட்டர்ஸ் தான். அந்த 5 மில்லிமீட்டர்ஸுக்கும் கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் லெங்க்த்து பார்த்திங்கனாக்கா 48 அடி நீளம், பெருசு நீண்டுகிட்டே போகும், சுண்டு நீண்டுகிட்டே போகும். ஆனால் ஏன் 5 செகண்ட் வச்சுருக்கிறதுனால அனுப்பணுன்னாக்கா சாப்பிட்ட சாப்பாடை கூழாக்கினா தான் சாப்பிட முடியும். அப்படி கூழாகாமல் இருக்கக்கூடிய சாப்பாடு சிலது சாப்பிட்டோம்னாக்க சரியாக சாப்பிடாம அரைக்காமல் சாப்பிட்டோம்னாக்க வயிற்றுலேயே தங்கிடும். வயிற்றுலேயே தங்கினாக்கா 45 நிமிஷத்துக்கு மேலே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரேட் ஆகிட்டே இருக்கும். செக்ரேட்டாக அந்த பொருளோடு கலக்கும். அந்த பொருளோடு கலக்கும் போது ஒரு ஃபியூம்ஸ் ஆவி உண்டாகும், புகை உண்டாகும். அந்த புகை வாயு வழியாக வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணும். ஆனால் வாயு வழியாக வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணாக்க உணவு குழாய் நெஞ்சில் இருக்குது. நெஞ்சில் உணவு குழாயும் உணவு குழாய்க்கு பக்கத்துலேயே மூச்சு குழாயும் இருக்குது. 2 குழாயுமே ஒன்றுக்கு ஒன்று திறந்துக்கும் மூடிக்கும். அப்படி திறந்து வாயு வழியாக வெளியில் போகும்போது இந்த ஃபியூம்ஸு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கலந்த ஃபியூம்ஸு சமயம் லங்ஸ்லேயும் போய் தங்கிடும். மூச்சுக்குழா பக்கத்துலேயே இருக்கிறதுனால லங்ஸ்லேயும் போய் தங்கிடும். லங்ஸு கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால அந்த ஃபியூம்ஸ் உள்ளுக்குள்ளே போன உடனே சளியாக மாறிடும். சளியாக மாறி செமி ஃப்ளூயிடாக மாறும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஃப்ளூயிடாகவே மாறும். அப்புறம் அதையும் நம்ம கவனிக்காமல் விட்டோம்னாக்க அந்த லங்ஸு என்ன பண்ணும், நம்மள இருமல் உண்டாக்கும். இருமலை உண்டாக்கி இந்த மாதிரி உனக்கு சளி இருக்குன்றதை சொல்லாமல் தெரிவிக்கும். நம்மளுக்கு புரியலைனாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஒரு மருத்துவத்தை தேடின்னு போய் இருமலை நிறுத்தத்துக்கு வழி பார்க்குறோம். இருமலை நிறுத்தினாக்க அந்த சளி வெளியில் வருமா, வராது. அப்போது வெளியே உள்ளுக்குள்ளே தங்கின சளி இன்னும் கெட்டியாக ஆரம்பிக்கும். அந்த கெட்டியாக ஆரம்பிக்கிறது தான் கபம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கெட்டியாக ஆரம்பிக்கும் போது தான் அது ரொம்ப திக்காகுது, ரொம்ப சாலிடாகுது கபம். அந்த கபத்தை எப்படி எவ்வளோ ஈஸியாக நம்ம லங்ஸை வெளியில் தள்ள முடியுமா, தள்ள முடியாது. அதுக்காக வேறு ஒரு மருத்துவத்தை தேடுறோம். அதுக்கு பதிலாக நீங்களே அந்த கபத்தை வெளியில் எடுக்கிறதுக்கு எல்லா இதுவும் பண்ணலாம். உதாரணத்துக்கு சுருங்கக்கூடிய தன்மையை உருவாக்கினாக்க நல்லா வரும். அது லங்ஸு சுருங்கக்கூடிய தன்மைக்கு ரெண்டு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி காமிக்கிறேன். இப்போ காலை கொஞ்சம் விரிச்சுக்கோங்க, கையை நீட்டிக்கோங்க. கையை நீட்டிட்டு இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட், இந்த மாதிரி ஒரு 10 செகண்டோ இல்லாட்டி 20 செகண்டோ கையை ஆட்டாமல், முடிஞ்ச வரைக்கும் ஆட்டாமல் நேராக பார்த்துட்டு அந்த சிந்தனை மட்டும் கையை நீட்டிட்டு இருக்கணும் 10 செகண்டு அப்படின்னு.
இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக குறைச்சிக்கிறேன். இப்போ கையை திருப்பி எடுத்துருங்க, கையை கொண்டு வந்துடுங்க. இதே கையை திருப்பி மேலே உயர்த்துங்க. இப்போ மேலே உயர்த்தும் போது பார்த்தீங்கன்னாக்க இந்த சைடு உயர்த்தும் போது இந்த சைடு விரியிறது. இந்த சைடு விரியும் போது இங்கே இருக்கிற லங்ஸ் 2 சைட்லேயும் இருக்குது. இந்த சைடில் இருக்கிற லங்ஸு குவியக்கூடிய கான்டாக்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது. இப்போ நல்லா விரிஞ்சிருக்கு. அப்போது விரியக்கூடிய சக்தியையும் நம்ம லங்ஸுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ விரியக்கூடிய சக்தியும் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் ஆகக்கூடிய சக்தியும் அதிகப்படுத்தியிருக்கோம். அதனால் நம்ம லங்ஸு ரொம்ப ஆரோக்கியமாகுது. நம்ம லங்ஸ் ஆரோக்கியமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ரைட் ஹேண்டை கீழே எடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்டை பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டு அதே மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க, நீட்டிக்கோங்க. அப்போது லெஃப்ட் பகுதி குழியவும் இல்லை, கான்ட்ராக்டும் ஆகலை, எக்ஸ்பேன்ஷனும் ஆகலை, லேசாக எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அவ்வளோதான். ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் பயிற்சி பண்ணிக்கோங்க. அப்புறம் அதே கையை திருப்பி கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்துட்டு திருப்பி மேலே உயர்த்திக்கோங்க. இப்போ மேலே உயர்த்திட்டிங்கனாக்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த சைடு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. இந்த சைடு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும்போது லங்ஸும் நல்லா சேர்ந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் லெஃப்ட் சைடில் இருக்கிற லங்ஸுக்கும் கிடைக்கிறது. ஸோ 2 லங்ஸுக்கும் எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் கிடைக்கிறதுனால அந்த கம்பம் மாதிரி இருக்கக்கூடிய பொருளை கூட வெளியில் தள்ளி இருமலை உண்டாக்கி வெளியில் தள்ளுறதுக்கு அது ட்ரை பண்ணும். ரொம்ப சந்தோஷமாக வெளியில் தள்ளுறதுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடச்சிடுது. ரொம்ப அப்படியே கையை கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி பண்ணிங்கனாக்க நீங்கள் இப்போ லங்ஸு மட்டும் இல்லை, இந்த சைடு உயர்த்துறோமே, இந்த சைடு உயர்த்தும் போது லெஃப்ட் சைடில் நல்லா விரியிறது. அப்போது பேங்க்ரியாஸும் இங்கே தான் இருக்குது. பேங்க்ரியாஸும் குவியறது. அப்புறம் இப்படியே பண்ணும்போது விரியிறது. ஸோ இப்படி பண்ணும்போது இப்படி கான்ட்ராக்ட் ஆகிறது, குவியறது, மூச்சு இழுக்கிறோம், விரியிறது, மூச்சு இப்படி கீழே கொண்டு வரும்போது கான்ட்ராக்ட் ஆகிறது, அப்படியே குவியறது. ஸோ எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் அப்போ கூட மூச்சு விட முடியும், மூச்சு விட முடியும், மூச்சு மூலியமாகவும் மூச்சு பயிற்சி பண்ணும்போது கிடைக்கிறது. அதே சமயத்தில் எக்ஸ்பேன்ஷன் கான்ட்ராக்ஷன் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு கையும் காலம் இப்படி பண்ண அதுவும் குவியறது, அதுவும் விரியறது. ஓகேங்களா? ஸோ பிளட் சுகர் ப்ராப்ளம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று காலை நீட்டிட்டு ஒரு கையால் இப்படி இந்த கையால் அமுத்தி இந்த பார்த்தீங்கன்னாக்க இந்த லெஃப்ட் சைடு சுருங்கும். இந்த லெஃப்ட் சைடு சுருங்கி ரைட் சைடு விரியுது. ரைட் சைடு விரிஞ்சதுனால அந்த விரியக்கூடிய சக்திக்கு கான்ட்ராக்ட் ஆகி விரியாமல் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் விரிய ஆரம்பிக்கும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த கையை அப்படியே எடுத்தீங்கன்னாக்க திருப்பி சாதாரண பொசிஷனுக்கு வாங்க. திருப்பி இந்த கையை எடுத்து இந்த கால் மேலே வைங்க. இந்த கால் மேலே வச்சு இந்த கையை உயர்த்துங்க. இப்போது இந்த சைடு எக்ஸ்பேண்ட் ஆகுது. இந்த சைடு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது லெஃப்ட் சைடு இருக்கிற லங்ஸு, இந்த ஸ்ப்ளீனு, அந்த பேங்க்ரியாஸு எல்லாமே விரியக்கூடிய சக்தி அடையும். விரியக்கூடிய சக்தியை வந்துடுத்துனாலே எல்லாமே சுருங்கி இருக்கிற பாகமெல்லாம் விரிய ஆரம்பிக்கும். விரிய ஆரம்பித்ததுனாக்க ஹார்மோன்ஸையும் என்சைம்ஸையும் ரொம்ப நல்லா செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, லெஃப்ட் சைடில் ஹார்ட்டும் இருக்குது. ஸோ ஹார்ட்டும் விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகி நல்ல பிளட்டை நல்ல சர்க்குலேஷனாக நல்ல எல்லா செல்லுக்கும் போகக்கூடிய டைப்புக்கு சர்க்குலேஷன் பண்ணி ஆரம்பிக்கும். ஆர்டிஸும் நல்லா விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை. இந்த சைடில் இருக்கிற ஆர்டிஸு வீன்ஸு, இந்த சைடில் இருக்கிற ஆர்டிஸு வீன்ஸு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் பெண்ட் பண்ணுங்கள். லேசாக பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சதுனாக்கா இந்த அளவுக்கு பெண்ட் பண்ணுங்கள். அப்படி முடியலைனாக்கா லேசாக இப்படி பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பாகம் கான்ட்ராக்ட் ஆகுது. இந்த பாகம் பாடியும் சேர்த்து தலையும் சேர்த்து இந்த பாகம் கான்ட்ராக்ட் ஆகுது. அப்புறம் லேசாக அப்படியே மேலே கொண்டு வந்துட்டு மேலே பாருங்கள். அப்புறம் அப்படியே மேலே லேசாக பண்ணால் போகிறோம். கொஞ்சோண்டு சிம்பிளாக பண்ணால் போகிறோம். இப்படி பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது பேக் பெயின், ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, அது சுருங்கக்கூடிய தன்மை அதிகமாகி விரியக்கூடிய தன்மை அதிகமாகி அது பேக் பெயினே கொடுக்காது. ஏன்னா விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை இல்லாதனால தான் அந்த பேக் பெயினே வருது. பெயினுன்றதே விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை இல்லாதனால தான் பெயினே வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க மூச்சு பயிற்சி அண்டு நம்ம தண்ணி சாப்பிடும்போது தண்ணி சாப்பிடாமல் இருக்கிறது, சாப்பிட்டதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் தண்ணி சாப்பிடாமல் இருக்கிறது. ஏன்னாக்க அந்த என்சைம்ஸும் ஹார்மோன்ஸும் செக்ரேட் ஆகும்போது டைலூட் ஆகிடுதுனாக்க டைஜஷன் தடைப்படும். டைஜஷன் தடைப்பட்டதுனாக்க
உள்ளுக்குள்ளே டைஜஷன் ஆகாத பொருள் வயிற்றுலேயே தங்கும். வயிற்றுலேயே தங்கினாக்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் செக்ரேட் ஆகும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் வயிற்றுலேயே தங்கின பொருள் ஒன்று சேர்ந்துருச்சுனாக்க ஃபியூம்ஸ் வெளியில் வரும். ஃபியூம்ஸ் வெளியில் வந்ததுனாக்க சில ஃபியூம்ஸ் வந்து இதுக்கும் லங்ஸுக்கும் போயிடும். அதுதான் சளியாக ஃபார்ம் ஆகுது. ஸோ மூல காரணம் எதுனாக்க எந்த வியாதி வந்தாலும் அதுக்கு மூல காரணம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு முறை சரியாக இல்லாமல் இருக்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லை இன்டைஜஷன் ஆகிறதுனாலையும் நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் உருவாகுதுன்றதை நீங்கள் மனப்பூர்வமாக நீங்கள் உணர்ந்துக்கலாம். இப்போ வேறு ஏதாவது கேள்வி இருக்கான்னு பார்க்கலாம். இப்போது எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் பார்த்தாச்சு, மூச்சு பயிற்சி பார்த்தாச்சு, தண்ணி எப்படி சாப்பிடணும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. தண்ணி நின்றுட்டு சாப்பிடக்கூடாது, கீழே உக்காந்துருந்து தான் சாப்பிட்ணுன்னு பார்த்தாச்சு. தம் உடம்பை நம்ம நல்லா விரும்பணும் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. அசைவுகள் நல்லா பண்ணிகிட்டே இருக்கணும் அதையும் பார்த்தாச்சு. அப்படியே இப்படி பண்ணீங்கன்னாக்க முடிஞ்ச அளவுக்கு இப்படி பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு இப்படி பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு இப்படி பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாடியும் எல்லாத்தையும் சேர்த்து முடிஞ்ச அளவுக்கு இப்படி பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு இப்படி பண்ணுறது, முடிஞ்ச அளவுக்கு இப்படி ரொம்ப முடிஞ்சதுனாக்க எல்லாருக்கும் சக்தி இருக்குன்னாக்க ஃபுல்லாக காலை அகட்டாமல் காலை ஷிஃப்ட் பண்ணாமல் ஃபுல்லாக இப்படி பாடியும் நேரமாக இப்படி மாறுறது, கையும் இப்படி மாறுறது. இங்கே இருக்க பாடி இதை பார்க்குறது. இப்படியே திருப்பினாங்கனாக்கா இப்படியே திருப்புங்க. கால் அங்கேயே இருக்குது, இங்கே பாடி இப்படி திரும்பிடுது. இப்படி திரும்பினோம்னா கையும் இப்படி திரும்புறது, தலையும் இப்படி திரும்புறது. அப்போது உடம்புக்குள்ளேயே ஒரு சுழற்சி கொண்டு வரும். எப்படி ஒரு துண்டை பிழிகிறோமோ அதே மாதிரி நம்ம பாடியை பிழிஞ்சாக்க நம்ம பாடி உள்ளுக்குள்ளே இருக்கிற அழுக்கு வெளியில் போயிடும். நம்ம வெளியில் இருக்கிற அழுக்கு வெளியில் போனோம்னாக்க பாடிக்கு வெளியில் இருக்கிற அழுக்கு வெளியில் போனோம்னாக்க குளிக்கிறோம் பாத்ரூமுக்கு போய். அதே சமயத்தில் அந்த வெளியில் இருக்கிற அழுக்கு வெளியில் போகிறது. ஆனால் உள்ளுக்குள்ளே அழுக்கு வெளியில் போகிறதுக்கு நம்ம பாடியே துணியை பிழிகிற மாதிரி நம்ம பாடியை பிழிகிறோம். இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பாடியை பிழிகிறோம். இது வந்து சாப்பிட்டு 2 மணி நேரம் ஆகணும். சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு ஆனதுக்கப்புறம் பண்ணால் தான் நல்லது. இல்லாட்டி அந்த சாப்பாடு டைஜஷன் ஆகுது, கெட்டு போகும், பிரச்சனை ஆகும். அப்போ இதனால் சொன்னபோது யாருக்குமே கான்ஸ்டிபேஷனும் உண்டாகாது, சளியும் உண்டாகாது, சுகர் ப்ராப்ளமும் வராது, ஜுரமும் வராது. ஸ்டோன்ஸ் வந்ததுன்னா கூட ஸ்டோன்ஸும் இந்த மாதிரி விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை எல்லா உறுப்புகளுக்கும் கிடச்சிருக்குனாக்க ஸ்டோன்ஸும் வராமல் தடுக்க முடியும். அதே மாதிரி அல்சர் வராமல் தடுக்க முடியும். அல்சர் வந்தால் கூட விரியக்கூடிய சுருங்கக்கூடிய தன்மை நல்லா இருக்கிறதுனாலையும் ஆக்சிஜன் கெப்பாசிட்டி உள்ளுக்குள்ளே நல்லா இருக்கிறதுனாலையும் ஆட்டோமேட்டிக்காக அல்சரும் உருவாகாமல் தடுக்க முடியும். இது முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பல கோடீஸ்வரனாக இருக்கலாம், லட்சாதிபதியாக இருக்கலாம், அப்புறம் இல்லை சாதாரண மிடில் கிளாஸாக இருந்து வேலை சம்பாதிக்கலாம். மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட கான்ஷியஸாக படிக்கிறோம். ஒரு எக்ஸாம் எழுதினாக்க கான்ஷியஸாக எக்ஸாம் எழுதுகிறோம். இன்டர்வியூ அட்டன் பண்ணால் கூட அதில் கான்ஷியஸாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம். ஆனால் நம்ம பாடியை பார்த்துக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே இதெல்லாம் பண்ணோம்னாக்கா கான்ஷியஸாக பண்ணோம்னாக்க எல்லா வியாதியும் எந்த வியாதியும் வராது. எல்லா வியாதியும் பறந்து ஓடிடும். இருக்கிற எல்லா வியாதியும் பறந்து ஓடிடும். எல்லா வியாதியும் எந்த வியாதியும் புதுசாக உருவாகாமல் நம்மளை பாதுகாக்கும். முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் சொல்லணும்னாக்க நம்ம எங்கேருந்து பிறந்தோம், எப்படி பிறந்தோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். எல்லோரும் கேட்டாக்க இப்போ அப்பா மூலியமாக தான் பிறந்தோம், அம்மா வயிற்றில் வளர்ந்தோம், அம்மா வயிற்றில் வளர்ந்து 9 மாதம் இருந்து கடவுள் உருவத்தை கொடுத்து அதுலேருந்து வளர ஆரம்பிச்சோன்னு சொல்லுவாங்க. அது இருக்கலாம், அது உண்மை தான், அது வந்து எந்த மறுப்பும் கிடையாது. ஆனால் அப்பா கிட்ட விதையாக உருவாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்னாக்கா முன்னாடியே சொன்னேன், அதை ரிப்பீட் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு முக்கியத்துவம் தரத்துக்கோசரம் அதனோட டீட்டெயில்ஸ் வந்து அதிகமாக சொல்லாமல் விட்டுட்டேன். அது டீட்டெயில்ஸ் இப்போ சொல்கிறேன். அந்த அலைகளில் ஒரு சின்ன கண்ணால் பார்க்க முடியாத ஒரு தூசியாக இருந்தோம். அப்புறம் அப்பா கிட்ட உள்ளே போயிருக்கோம். அப்பா மூக்கு மூலியமாகவோ வாய் மூலியமாகவோ உள்ளே போயிட்டோம். அப்பா கிட்ட வளர ஆரம்பிச்சிட்டோம். அப்பா கிட்ட வளரும்போது அப்பாவோட குணாதிசயங்கள், அப்பாவோட கேரக்டர், அப்பாவோட அறிவு, ஆற்றல், உருவம் எல்லாத்தையும் நம்ம சேகரித்து அப்பாவுக்கு கல்யாணம் ஆன உடனே அம்மா வயதுக்கு போய் அதே மாதிரி ஆற்றலை உருவாக்குறதுக்கு கடவுள் ஏற்பாடு பண்ணுறார். அப்போ அதை ஏற்பாடு பண்ணி வெளியில் வந்துட்டார். ஸோ நம்ம எங்கேருந்து வந்தோம்? பிரபஞ்சத்துலேருந்து வந்தோம். பிரபஞ்சத்தில் சக்தி வந்து எப்படி இருக்குது, எல்லாத்தையும் அந்த இடத்துல தவிச்சு தாங்கக்கூடிய சக்தி. பூமி தன்னைத்தானே சுற்றிக்கக்கூடிய சக்தி. பூமி தன்னைத்தானே மட்டும் சுற்றிக்கலை, சூரியனையும் சுற்றுறது,
சூரியனும் பூமியும் மற்ற பிளானட்ஸ் எல்லாம் சேர்ந்து சூரிய மண்டலமாக பிரபஞ்ச மில்கி வே கேலக்ஸியை சுற்றுறது. மில்கி வே கேலக்ஸி எல்லாத்தையும் எடுத்துட்டு அது சுற்றுறது. மில்கி வே கேலக்ஸி மட்டும் இல்லை, மில்கி வே கேலக்ஸி மாதிரி கோடான கேலக்ஸி இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. வேதத்தில் சொல்ல போனாக்க இது பரபிரம்மம்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த பாடி ஆஃப் தி காட். அது மாதிரி இதுதான் பிரபஞ்சம்தான் மெயின். அதில் அந்த பிரபஞ்சத்தில் சுற்றிகிட்டே இருக்குது பல கோடி இதுவும். அதெல்லாம் என்ன வெயிட் இருக்கும், அதனால் தாங்கக்கூடிய சக்தி பிரபஞ்ச சக்தி கிட்ட இருக்குது. பிரபஞ்சத்தில் காந்த சக்தி இருக்குது, பிரபஞ்சத்தில் பிராணசக்தி இருக்குது. இந்த மூணும் சேர்ந்து தான் உயிர் சக்தி தருக்கு. இது 2 வகை. ஒன்று ஆண், ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கலாம். ஒன்று நெகட்டிவ், ஒன்று பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். இந்த ரெண்டும் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த பிரபஞ்சத்தில் ஒரு மேனிஃபெஸ்டேஷன் உருவாகுது. அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் மரங்கள், செடிகள், கொடிகள், அந்த கதை, மிருகங்கள், மனிதர்கள் எல்லாமே வித்தியாசமான மனிதர்கள். ஒருத்தரோடு ஒருத்தர் ஈக்குவலே ஆக முடியாது. எல்லாருமே வித்தியாசமாக தான் இருப்போம். இந்த பார்க்கும்போது நம்மளுக்கு நம்ம எப்படி இருக்கோம்னாக்கா பக்கத்து வீட்லேயே இப்போ அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மையும் அழகாக இருக்கோன்னு அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்மையே ரிச்சாக இருக்கோன்னு அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க ஏன் படித்தவங்களாக இருக்காங்கன்னு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளுக்கு நம்ம இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும், நல்லா வாழ்ந்து காமிக்கணும், எல்லாருக்கும் உதாரணமாக இருக்கணும், எல்லாருக்குமே நோய் வராமல் இருக்கணும். எல்லாருக்கும் நோய் வந்தால் கூட இந்த மாதிரி சொல்லி கொடுத்து இந்த வீடியோவை பார்க்க சொல்லி எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து எல்லாருக்குமே நல்ல ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் செல்வ கொழிப்போடையும் நல்ல எண்ணத்தோடையும் எல்லோரும் வாழணும் அப்படின்ற ஒரு கோஆப்ரேஷன். அந்த கோஆப்ரேஷன் சொல்கிறதுக்கு மறந்து போயிட்டேன். இப்போது நம்ம உடம்புல எல்லாமே கோஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்க பாருங்கள். இந்த கோஆப்ரேஷன் கிடைக்கலனாக்க இந்த உள்ளுக்குள்ளே எவ்வளவு ஃபைட் உண்டாகும். இந்த கீழே இருக்கிற செல்லெல்லாம் மேலே இருக்கிற செல்லோட இது தெற்கு, இது வடக்குன்னு ஃபைட் வரும். வடக்கு தெற்கோட ஃபைட் வரும். அந்த மாதிரிலாம் வந்ததுனாக்க நம்ம உடம்பு என்னாகுது, அந்த கோஆப்ரேஷன் இல்லாதனால. அப்போ இன்றைக்கி வரைக்கும் உடம்பு நல்லா இருக்குன்னாக்க உடம்புல எக்ஸலண்ட் கோஆப்ரேஷன் இருக்குது, எக்ஸலண்ட் கோஆர்டினேஷன் இருக்குது, எக்ஸலண்ட் லவ் இருக்குது, எக்ஸலண்ட் அஃபெக்ஷன் இருக்குது, எக்ஸலண்ட் கம்பேஷன் இருக்குது அப்படின்றது தெரியறதா இல்லையா? அதே லவ், அஃபெக்ஷன், கம்பேஷனோட கோபமே இல்லாமல், எந்த வருத்தமுமே இல்லாமல், எந்த ஆதங்கமுமே இல்லாமல் நல்லபடியாக வாழறதுக்கு நம்ம உடம்புலேருந்தே கற்றுக்கலாம். என்னோடய கோஆப்ரேஷனோட முடி வளர்ந்துருக்கு. எந்த மூளையிலேருந்து அந்த நர்வ்ஸ் 9,000 கோடி நியூரான்ஸ் இருக்குது. அந்த 9,000 கோடி நியூரான்ஸும் பெர்மினேஷன் காம்பினேஷனில் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணணும், ஒன்றோடு ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு 10 லட்சம் கோடி கனெக்ஷன் இருக்குது. 10 லட்சம் கோடி கனெக்ஷன்னாக்க அந்த ஒட்டடை இருக்குது இல்லையா வீட்டில், அந்த ஒட்டடையோட ஒரு 1000 பங்கு சின்னதாக இருக்கும், 1000 பங்கு சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் தான் அதை கொடுத்துருக்கு. அதுக்குள்ளே பிரெயினில் இறைவன் தண்ணியை படைச்சிருக்கான். 70% ஆஃப் த பிரெயின் வாட்டர். ஏன் வாட்டர் படைச்சிருக்கான்னாக்கா வாட்டரில் தான் அந்த ஞாபக சக்தி தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த சக்தி இருக்கிறதுனால அது பிரெயினில் அது இருக்குது. அது மட்டும் இல்லை, 9,000 கோடி நியூரான்ஸும் அந்த 10 லட்சம் கோடி கனெக்ஷன்ஸும் சேஃபாக இருக்கணும்ன்ட்டு வாட்டர் மாதிரி வச்சுருக்கான். அந்த வாட்டர் மாதிரி வச்சுருக்கிறதுனால அதுக்கு ஆக்சிஜன் 3 நிமிஷத்துக்கு மேலே 3 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிடச்சிட்டே இருக்கணும். 3 நிமிஷத்துக்கு மேலே ஆக்சிஜன் கிடைக்கலனாக்கா பிரெயின் டெட் ஆகிடும். பிரெயின் டெட் ஆகிறதுனாக்கா என்ன அர்த்தம்னாக்கா பிரெயினுக்கும் நம்மளோட பாடிக்கும் கனெக்ஷன் விட்டு போயிடும். அதுதான் அல்சைமர் டிசீஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அல்சைமர் டிசீஸும் வராமல், மறதியும் வராமல், மூளையும் நல்லபடியாக இருந்தது, மூளைக்கும் பாடிக்கும் நல்ல கனெக்ஷன் கொடுத்துட்டே இருந்தது. நல்லபடியாக எல்லோரும் வாழறதுக்கு இந்த கோஆப்ரேஷன், கோஆர்டினேஷன் எல்லாமே நம்ம கற்றுக்கணும். இந்த கோஆப்ரேஷனும் கோஆர்டினேஷனும் நல்லபடியாக இருந்ததுனாக்க நம்ம வீடு நல்லாயிருக்கும், ஊர் நல்லாயிருக்கும், உலகம் நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும், உலகம் நல்லாயிருக்கும் இல்லையா? நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.